இடித்த மசாலா ரைஸ் செய்ய 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. மசாலா இடிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, கல்பாசம் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எல்லா மசாலையும் இந்த மாதிரி உரலில் போட்டு பரப்பரன்னு இடிச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தாளிக்க 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு கட் பண்ணி வச்ச காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இடித்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை சேர்த்துருங்க. 3 விசில் விடுங்க. அவ்வளோதான், இடித்த மசாலா ரைஸ் ரெடி.